ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபஸ்ட்டு செமஸ்டருக்குரிய அப்ளைடு கால்குலஸ் அதாவது MA25C01 அதுக்கான எக்ஸாம் வந்து 27 டிசம்பர் வந்து இருக்கும். இந்த யூனிட்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு படிக்கவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நான் யூனிட் வைஸாக ஃபார்முலாஸ் மட்டுமே தனியாக இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தேர்ந்தீங்களே கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மொத்தமாக கொடுத்துருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு கால்குலஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னது மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ, ஆல்ரெடி வந்து நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், ஏன்னா எனக்கு எல்லாமே கொஞ்சம் கவர் ஆன மாதிரி இல்லை, கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம சொன்ன ப்ரிப்பரேஷன் ஐடியாஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்சாலும் அந்த 2 யூனிட்ஸை கவர் பண்ண பாருங்கள். ஸோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸை ஃபுல்லாக நல்லா லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் எந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து அதை வச்சு படிக்க பாருங்கள். ஸோ அதாவது இப்போ ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட நான் வந்து ஒரு ரூட்டு கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு 2 ரூட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் சிம்பிளான ரூட்டை தான் என்கிட்ட சொல்லுவீங்க. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியானதும் இருக்கும், டஃப்பாகவும் இருக்கும், மீடியமும் இருக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக மீடியமும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டஃப்பாக கேட்டாங்களோ உங்களுக்கு அதை வச்சு அட்டன் பண்ண தெரியும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கண்டிப்பாக உண்டு. தப்பாகவே நீங்கள் ஆன்சர் கொண்டு போனாலும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக மார்க்ஸ் வாங்கி கொடுக்கும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி பார்த்துட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஈஸியானதை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதை வந்து படிங்க. நம்ம ஈஸியான மட்டும் படிச்சுட்டு போகிறோம்னு நினைக்காதீங்க. அதை படிச்சுட்டு டஃப்பான இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்றுமே தெரியாததுக்கு ஈஸியான கவர் பண்ணிட்டீங்கனால ஏதோ ஒரு படித்த மாதிரி இருக்கும். ஈஸியாக கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதை அட்டன் பண்ணலாம். கஷ்டமாக கேட்டாலும் அதை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட் எப்பயுமே பேசிக்ஸ்லேருந்து போங்க. ஸோ ஃபார்முலாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அதில் வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. அதில் அந்த லிமிட் வச்சு கேட்குறது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பேசிக் டெரிவேட்டிவ்ஸ், இது கம்பல்சரியாக கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. d/dx அந்த இதை வச்சு கேட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. 3 வந்து ரூல்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன், இதில் ப்ராடக்ட் ரூலு, கோஷியன்ட் ரூலு, செயின் ரூலு. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது கோஷியன்ட் ரூல் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் வேல்யூ தியரம், இது வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது 11th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, நீங்கள் படித்த மாதிரி தான் இருக்கும். f'(c)=0 அந்த ரோல்ஸ் தியரமும் உங்களுக்கு லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரமும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இது வருஷம் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், இதில் வந்து இந்த டோ/x கான்செப்ட் வரும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் 11th இல்லை 12th படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, அந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் செயின் ரூல் பார்த்து வச்சுக்கோங்க. செயின் ரூல் ரொம்ப முக்கியம். லெக்ராஞ்ச் மெத்தட் கண்டிப்பாக கேட்பாங்க, கம்பல்சரியாக இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இன்டெக்ரல் கால்குலஸ், இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டெகிரேஷன் கான்செப்ட்ஸ் வரும், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டிஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏரியா, இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஏரியாவோட கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்க் லென்த்தும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சர்ஃபேஸ் ரெவல்யூஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ் தான் உங்களுக்கு இன்னொரு, அதாவது மொத்தமே உங்களுக்கு 4 யூனிட் தான் இருக்கும். 5ஆம் யூனிட் இதில் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்கும். ஸோ டபுள் இன்டெக்ரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் ரொம்ப முக்கியம். போலார் கோஆர்டினேட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதாவது சப்டிவிஷன் கொஸ்டினில் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்குது கொஸ்டினில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜாக்கோபியன், இதோட ஃபார்முலா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ், இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ், இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓவராலாக உங்களுக்கு ஃபார்முலாஸ் மட்டுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாஸோட PDF வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி வந்து அடுத்த அப்கமிங்கில் நான் முடிஞ்ச இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.